மனிதன் இதுவரைக்கும் விண்வெளிக்கு எத்தனையோ விதமான டெலஸ்கோப்கள், ஸ்பேஸ் கிராஃப்ட்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டதை அனுப்பியிருக்கான். ஆனா இதுவரைக்கும் அனுப்பப்பட்ட எல்லா ஸ்பேஸ் கிராஃப்டை விட ரெண்டு ஸ்பேஸ் கிராஃப்ட் பண்ண சாதனையை வேற எந்த ஸ்பேஸ் கிராஃப்டும் பண்ணது கிடையாது. அதுதான் வாயேஜர் 1, 2 அப்படின்னு அழைக்கப்படுற அந்த 2 ஸ்பேஸ் கிராஃப்ட் பண்ண சாதனையை வேற எந்த ஸ்பேஸ் கிராஃப்டும் பண்ணது கிடையாது. 1977ல லான்ச் செய்யப்பட்ட வாயேஜர் 1, 2 அப்படிங்கிற இந்த 2 ஸ்பேஸ் கிராஃப்டும் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து ஸ்பேஸ்ல டிராவல் பண்ணி மனிதன் மட்டும் இல்ல வேற எந்த ஸ்பேஸ் கிராஃப்டும் போக முடியாத தொலைவை நோக்கி அது பயணம் பண்ணிட்டு இருக்கு. சொல்லப்போனா இண்டஸ்ட்ரியல் ஸ்பேஸ்க்குள்ள நுழைஞ்ச முதல் 2 ஸ்பேஸ் கிராஃப்ட்களே இதுதான் இருக்கு. அப்படி தொலை தூரத்தில் டிராவல் பண்ணது மட்டும் இந்த 2 ஸ்பேஸ் கிராஃப்டோட சாதனை முடியல. ஜூபிட்டர், யுரேனஸ், நெப்டியூன், அதுக்கப்புறம் நம்மளுடைய சேட்டன், சனி கிரகம், இது சம்பந்தமா பல புகைப்படங்கள், பல ஆய்வு முடிவுகள், நிலவுகள் சம்பந்தமான கண்டுபிடிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கண்டுபிடிப்புகளை பண்ணி ஒரு சாதனை உருவமா இந்த 2 ஸ்பேஸ் கிராஃப்ட் மாறி இருக்கு. அப்படிப்பட்ட இந்த 2 ஸ்பேஸ் கிராஃப்டும் இப்போ ஷட் டவுன் நிலைக்கு போயிட்டு இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆக போகுது அதை லான்ச் பண்ணி. ஆனா இப்ப அதோட பயணத்துடைய இறுதி தருவாயில இருக்கு. ஏன் அதை ஷட் டவுன் பண்றதுக்கான முயற்சிகள்ல விஞ்ஞானிகள் ஈடுபட்டு இருக்காங்க? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? இது எல்லாத்தையும் பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா தெரிஞ்சுக்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தான் முதல் தடவை பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. வெல்கம் பேக் அனதர் நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். 1960 காலகட்டத்தில் விண்வெளியில் ஸ்பேஸில் சயின்டிஸ்ட்டுக்கு ஒரு முக்கியமான ஈவெண்ட் அப்படிங்கிறது நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் கிரகங்கள் நேர்கோட்டில் ஒரே நேரத்தில் சங்கமிக்கிற அந்த ஒரு ஈவெண்ட்டை அவங்க கணிக்கிறாங்க. இது 176 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கிற ஒரு முக்கியமான ரொம்ப ரேரான ஒரு மூமெண்ட் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியுது. இதில் ஜூபிட்டர், சேட்டன், யுரேனஸ், நெப்டியூன் அப்படின்னு இந்த 4 கிரகங்களும் ஒரே நேர்கோட்டில் சங்கமிக்க போகுது அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சப்போ இதை நம்ம ஒரு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு ஒரு ப்ரோக்ராமை, ஒரு மிஷினை இனிஷியேட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராமை நாசாவோட சயின்டிஸ்ட்டுங்க உருவாக்குறாங்க. அதுதான் வாயேஜர் ப்ரோக்ராம். என்னதான் 1960 காலகட்டத்திலேயே ஸ்பேஸில் இப்படி ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை முன்கூட்டியே கணிச்சிருந்தாலும் 1977 தான் அந்த ஈவெண்ட் அப்படிங்கிறது நடக்க போகுது. ஸோ இதை பயன்படுத்திக்கிறதுக்காக தான் முன்கூட்டியே அந்த ப்ரோக்ராம் அப்படிங்கிறது உருவாக்கப்படுது. 1972 இந்த ப்ரோக்ராமுக்கான அப்ரூவல் அப்படிங்கிறது கிடைக்கப்பட்டு அதுக்கான வடிவமைப்புகளுக்கான வேலையை தொடங்க ஆரம்பிச்சாங்க நாசாவோட சயின்டிஸ்டுகள். நாசாவின் JPL, அதாவது ஜெட் ப்ரொபல்ஷன் லெபார்டரி அப்படின்னு அழைக்கப்படுற அந்த திட்டத்தின் கீழ் தான் இந்த ப்ரோக்ராம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டு இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் உருவாக்கப்படுது. ஆரம்பத்திலேயே ஒரு ட்வின் ஸ்பேஸ் கிராஃப்டாக தான் இதை உருவாக்குறதுக்கு சயின்டிஸ்ட்டுங்க திட்டமிட்டாங்க. அதாவது ஒரே மாதிரி இருக்கக்கூடிய 2 ஸ்பேஸ் கிராஃப்டுகளை ஒரே நேரத்தில் உருவாக்குறதுக்கான திட்டம் தான் அது. சுமார் இந்திய மதிப்பில் 34,000 45,000 கோடி ரூபாய் செலவு பண்ணி 2 ஸ்பேஸ் கிராஃப்டுகளும் உருவாக்கப்படுது. ஏறத்தாழ 2 பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். இது 2த்துலேயுமே ஒரு டிஸ்க், அதாவது கோல்டன் டிஸ்க்னு சொல்லப்படக்கூடிய அந்த தங்கத்தட்டு அப்படிங்கிறது இருக்கும். அதுக்குள்ள மனிதர்களுடைய குரல்கள், பூமியில் கேட்கக்கூடிய சில சத்தங்கள், மனிதர்கள் பேசக்கூடிய மொழிகளில் வாழ்த்து செய்தி, இப்படி பல விஷயங்கள், புகைப்படங்கள்னு அடங்கியிருக்கக்கூடிய எல்லாமே அந்த கோல்டன் டிஸ்க்குள்ளே அடங்கியிருக்கு. அது எதுக்காக அப்படிங்கிறது நம்ம சேனலில் ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இருந்தாலும் அதை பற்றி நான் டீட்டெயிலாக இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொல்லுவேன், கவனமாக கேளுங்க. 2 ஸ்பேஸ் கிராஃப்டுகளோட எடை அப்படிங்கிறதும் சரிக்கு சமமாக தான் இருக்கும். தலா 825 கிலோகிராம் எடை கொண்டதாக இருக்குது 2 ஸ்பேஸ் கிராஃப்டுகளோட எடை அப்படிங்கிறதும். அதே நேரத்தில் அதோடைய உயரம் அப்படிங்கிறது 3.7 மீட்டர் உயரம் கொண்டதாக உருவாக்கியிருக்காங்க. 1972 வடிவமைப்பு தொடங்கப்பட்டு 1977 சோதனை அப்படிங்கிறது வெற்றிகரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க பண்ணி முடிக்கிறாங்க. 5 வருஷம் உழைப்புக்கு அப்புறம் இதை லான்ச் பண்ணுறதுக்கான ஈவெண்ட் அப்படிங்கிறதும் நடக்க தொடங்குது. பல பேருக்கு தெரியாத ஒரு சுவாரஸ்யமான உண்மை என்ன தெரியுமா? வாயேஜர் 1, வாயேஜர் 2 அப்படின்னு பேர் வைக்கப்பட்டிருக்க அந்த 2 ஸ்பேஸ் கிராஃப்டில் வாயேஜர் 2 அப்படிங்கிற அந்த ப்ரோப் தான் முதல்ல விண்வெளிக்கு அனுப்பப்படுது. 1977 ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி விண்வெளிக்கு ஏவப்படுது. அதே நேரத்தில் 1977 செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி வாயேஜர் 1 அப்படிங்கிறது விண்வெளிக்கு அனுப்பப்படுது. எதுக்காக இந்த தேதி டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது அந்த லான்ச்சில் நடந்துச்சு? வாயேஜர் 1 தானே முதல்ல அனுப்பியிருக்கணும், ஏன் 2வது ஸ்பேஸ் கிராஃப்டை முதல்ல அனுப்புனாங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய காரணம் அப்படிங்கிறது இருக்குது. முதல் விஷயம், 2 ஸ்பேஸ் கிராஃப்டை ட்வின் ஸ்பேஸ் கிராஃப்டாக உருவாக்குனதே ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் நம்ம நினச்ச மாதிரி அதோட பணிகளை செய்ய முடியாமல் ஏதாச்சும் ஒரு கோளாறோ ஏதாச்சும் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த திட்டம் முழுவதும் ஃபெயிலியராக போய் முடிஞ்சிடும். அதனால்
ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் போல் 2 ஸ்பேஸ் கிராஃப்டை நம்ம அனுப்பணும் அப்படின்னா ஒன்று ஃபெயிலியர் ஆனாலும் இன்னொன்று கை கொடுத்து நம்மளுடைய திட்டத்தை வெற்றியடைய வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் 2 ஸ்பேஸ் கிராஃப்டை உருவாக்குறாங்க. அதே சேம் டைம் 2ஐயும் தனித்தனியாக வெவ்வேறு தேதிகளில் லான்ச் பண்ணுறதுக்கான காரணம் 2த்துக்கும் இருந்த அந்த வேலை அப்படிங்கிறதும் வேறு மாதிரி இருந்துச்சு. அதே நேரத்தில் அதோடைய ஸ்பீடு அப்படிங்கிறது 2 ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கும் அந்த பாதையோடைய வேகம் அப்படிங்கிறதும் டிஃப்ரென்ஸ் செய்யப்பட்டிருந்துச்சு. இதன் காரணமாக தான் வாயேஜர் 1 2வது அனுப்பிட்டு வாயேஜர் 2 ஃபஸ்ட்டு அனுப்புகிறாங்க. இந்த வாயேஜர் 2 என்னதான் ஃபஸ்ட்டு போயிருந்தாலும் ஜூபிட்டர் பிளானட்டை முதல்ல பக்கத்தில் போய் அச்சீவ் பண்ண ஸ்பேஸ் கிராஃப்ட் வாயேஜர் 1 தான். அதனால தான் அதுக்கு வாயேஜர் 1 அப்படிங்கிற அந்த பேர் வழங்கப்பட்டுச்சு. இது எப்படி முதல்ல போச்சுன்னா முதல்ல சொன்ன மாதிரியே 2த்துக்கு வெவ்வேறு வேலைகள், அதே நேரத்தில் அதோடைய பாதையின் வேகம் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட். வாயேஜர் 2 ப்ரோப்பை விட வாயேஜர் 1உடைய வேகம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட. அதனால தான் அது முதல்ல போய் ஜூபிட்டரை போய் அடைஞ்சது. 1979 வாயேஜர் 1 அப்படிங்கிற அந்த ப்ரோப் அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் ஜூபிட்டரை அடைஞ்சது. ஜூபிட்டர் அடைஞ்சு பல டிஸ்கவரை நம்மளுக்கு பண்ணி நம்ம பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்களையும் சயின்டிஸ்ட்டையும் ஆச்சரியப்பட வச்சுச்சுன்னு சொல்லலாம். எந்த அளவுக்கான கண்டுபிடிப்புகளை அது பண்ணுச்சு அப்படின்னா ஜூபிட்டருடைய அழகாக சேர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டு தான் அந்த கிரேட் ரெட் ஸ்பாட் அப்படிங்கிற அந்த ஒரு இடம். அந்த இடம் சம்மந்தமான புகைப்படங்களை எடுத்து பூமிக்கு அனுப்பிச்சது மட்டும் இல்லாமல் ஜூபிட்டரை சுற்றி வள வரக்கூடிய ஐயோ அப்படிங்கிற அந்த நிலவு சம்பந்தமாக நிறைய புகைப்படங்களை அனுப்பிச்சிச்சு. அதுலேயும் குறிப்பாக அந்த நிலவில் எரிமலைகள் வால்கனோஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு விஷயம் இருக்குது, ஆக்டிவாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நமக்கு புகைப்படமாக எடுத்து அனுப்பிச்சி வச்சுது. அது மட்டும் இல்லாமல் ஜூபிட்டருக்கும் சேட்டன் மாதிரியே ரிங் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணது இந்த வாயேஜர் 1 ப்ரோப் தான். ஜூபிட்டரில் இந்த மாதிரி அரிய வகையான புகைப்படங்கள் பல கண்டுபிடிப்புகளை பண்ணிட்டு அடுத்த வருஷம் 1980 மறு வருஷமே அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படிங்கிறது சேட்டன் பிளானட் சனி கிரகத்தை அடைஞ்சிது. சனி கிரகத்தில் அந்த சுற்றி நடக்கக்கூடிய பல விஷயங்களை புகைப்படமாக எடுத்து அனுப்பிச்சிச்சு. அதுலேயும் குறிப்பாக அதோடைய ரிங் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது அதிகப்படியான ஐஸ் பார்ட்டிகல்ஸால் ஆனது அப்படிங்கிற விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணி புகைப்படமாக நம்ம பூமிக்கு எடுத்து வச்சு அனுப்பிச்சிச்சு. இது மூலமாக தான் அதிகப்படியான ஐஸ் பார்ட்டிகல்ஸோடு நம்மளுடைய சேட்டனுக்கு ரிங் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிய வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் டைட்டன் நிலவு அப்படின்னு சொல்லப்படுற சேட்டனுடைய அந்த நிலவு சம்பந்தமான புகைப்படங்களை பூமிக்கு அனுப்பிச்சிச்சு. அதில் டைட்டனுக்கு அதிகப்படியான நம்ம வளிமண்டலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அட்மாஸ்பியர் இருக்குது. அந்த அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் டேட்டாவாக எடுத்து வச்சு பூமிக்கு அனுப்பிச்சிச்சு. டைட்டன் நிலவு சம்மந்தமாக அது கண்டுபிடிச்சு அனுப்பின அந்த டேட்டா அப்படிங்கிறது இன்றைக்கி சயின்டிஸ்ட்டுகளுக்கு எதிர்காலத்தில் நம்ம வாழக்கூடிய கிரகமாக ஒரு தேடிட்டு இருக்கோம்ல, அது இந்த டைட்டன் நிலவாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கண்டுபிடிப்பாக அந்த வாயேஜர் 1 எடுத்து அனுப்பின அந்த டேட்டாஸே மாறி இருக்குன்னு சொல்லலாம். இப்படி ஜூபிட்டர், சேட்டன், டைட்டன் நிலவு, ஐயோ நிலவு இந்த மாதிரியான நிலவுகள் சம்பந்தமான ஆய்வுகள்லாம் பண்ணி முடிச்சுட்டு வாயேஜர் 1 அப்படிங்கிற அந்த ப்ரோப் அதோடைய பயணத்தை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் வாயேஜர் 2 அப்படிங்கிற அந்த ப்ரோப் 1986 யுரேனஸ் பிளானட்டை நெருங்கிச்சு. யுரேனஸ் பிளானட் பக்கத்தில் போனது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் 1989 நெப்டியூன் பிளானட்டுக்கு அருகிலும் போச்சு. இப்படி இந்த 2 பிளானட்டுகளை அருகிலும் சென்று பல புகைப்படங்களை எடுத்து பூமிக்கு அனுப்பிச்சி வச்சுச்சு. அதுலேயும் குறிப்பாக அது கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகள் இன்றைக்கும் சயின்டிஸ்ட்டுகளை வியக்க வைக்கக்கூடிய ஒன்றா இருக்குது. அதில் முக்கியமாக சொல்லப்போனால் எப்படி வாயேஜர் 1 அப்படிங்கிற ஜூபிட்டரை சுற்றியும் சேட்டனுக்கு இருக்கிற மாதிரி ரிங் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சோ, அதே மாதிரி இந்த யுரேனஸ், நெப்டியூன் இந்த 2 பிளானட்டுக்கு அருகில் செஞ்ச வாயேஜர் 2 அப்படிங்கிற அந்த ப்ரோப் அங்கேயும் ரிங் ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் கண்டுபிடிச்சு அனுப்பிச்சிச்சு. புதிய நிலவுகள், அங்கே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய அந்த காற்றோட வேகம் சம்பந்தமான டேட்டாஸ் இப்படி எல்லாத்தையும் பூமிக்கு எடுத்து அனுப்பிச்சிச்சு வாயேஜர் 2 ப்ரோப். இந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு வாயேஜர் 2 ப்ரோப்பும் அதோடைய பயணத்தை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிச்சு. இப்படி 2 ஸ்பேஸ் கிராஃப்ட்களும் அதோடைய பாதையை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கும் போது 1990 பூமியில் இருக்கக்கூடிய நாசாவுடைய சயின்டிஸ்டின் கிரவுண்ட் பேஸில் இருந்து வாயேஜர் 1 ப்ரோப்புக்கு ஒரு கமாண்டை அனுப்புகிறாங்க. திரும்பி பூமியை புகைப்படம் எடு அப்படிங்கிற அந்த கமாண்டை அனுப்புனதுக்கப்புறம் வாயேஜர் 1 ப்ரோப் பூமியை திரும்பி புகைப்படம் எடுத்து அனுப்பிச்சி வச்சுது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த புகைப்படம் தான் மனிதர்கள் ஒரு விண்கலத்தை ஸ்பேஸுக்கு அனுப்பி அந்த விண்கலம் மூலமாக பூமியை கேப்சர் செஞ்ச ரொம்ப தொலைதூரத்தில் எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் அப்படிங்கிற பேருக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய தி பேலே ப்ளூ டாட் அப்படின்னு அழைக்கப்படுற புகைப்படம். இது எவ்வளோ தூரத்துலேருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிற நம்பர்ஸில் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இந்த புகைப்படம் எடுக்கும் போது வாயேஜர் 1 ப்ரோப் அப்படிங்கிறது சூரிய குடும்பத்தோடைய வெளிப்புறத்தில் இருந்துச்சு. சூரியனுக்கும் அந்த ப்ரோப்புக்கு இருந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 6 பில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்து இந்த புகைப்படத்தை கேப்சர் பண்ணியிருக்கு. இது ஒரு சிங்கிள் புகைப்படம் கிடையாது. மொத்த சோலார் சிஸ்டத்தோடைய அந்த ஃபேமிலி போட்டோலாம் நம்ம எடுப்போம்ல,
அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவையும் எடுத்து பூமிக்கு அனுப்பிச்சிச்சு. அந்த சோலார் சிஸ்டத்தோடைய ஃபேமிலி ஃபோட்டோவில் இருந்த ஒரு சின்ன டாட்டா தான் நம்மளோட பூமியை கேப்சர் செய்யப்பட்டிருக்கு. இந்த சின்ன டாட்டுக்குள்ளே தான் நம்ம மனிதர்கள்லேருந்து சக உயிர்கள்லேருந்து வன்மம், வஞ்சம், போட்டி, பொறாமை எல்லாம் கொண்ட எல்லாமே இந்த உலகத்துக்குள்ளே அடங்கியிருக்கக்கூடிய ஒன்றா இந்த புள்ளிக்குள்ளே இருக்குது. 2012 வாயேஜர் 1 ப்ரோப் சூரிய குடும்பத்தோடைய எல்லை சுவர் மாதிரி இருக்கக்கூடிய ஹீலியோஸ்பியர் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு வெளியே போகுது. அதாவது இன்டர்ஸ்டெல்லர் ஸ்பேஸுக்குள்ளே நுழைய ஆரம்பிச்சது. அதை தொடர்ந்து 2018 வாயேஜர் 2 ப்ரோப்பும் இன்டர்ஸ்டெல்லர் ஸ்பேஸ்க்குள்ளே நுழையுது. இந்த 2 சாதனைகளும் மனிதகுல வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. கரண்ட் இன்னைக்கு தேதிக்கு இந்த 2 ப்ரோப்பும் சூரியன்ல இருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கு தெரியுமா? அதில் வாயேஜர் 1 ப்ரோப் பார்த்தீங்கன்னா சூரியன்ல இருந்து 25.5 பில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் வாயேஜர் 2 ப்ரோப் 21.5 பில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கு. இந்த 2 ப்ரோப்பும் இன்னைக்கு வரைக்கும் பூமியில் இருக்கக்கூடிய கிரவுண்ட் பேஸோட தொடர்பில் தான் இருக்கு. ஒரு கமாண்டை நம்ம இங்கேருந்து பூமியிலேருந்து அந்த சிக்னலாக வந்து அனுப்புகிறோம் அப்படின்னா இந்த 2 ப்ரோப்புக்கும் போய் சேர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆகும். அதாவது 23 to 24 மணி நேரம் ஆகும் ஒரு கமாண்ட் அங்கே போய் சேர்றதுக்கும் அங்கேருந்து கமாண்ட் இங்கே வர்றதுக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு நாள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸில் போயிருக்கக்கூடிய இந்த 2 விண்கலனும் இப்போ விண்வெளிக்கு ஏவப்பட்டதுலேருந்து 49 ஆண்டுகால வரைக்கும் மனிதர்களோட தொடர்போடு இருக்கக்கூடிய தொலைதூரம் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு விண்கலன்கள் அப்படிங்கிற பேருக்கு சொந்தமாக விண்வெளியில் தொடர்ந்து பயணிச்சிட்டு இருக்கு. ஆனால் இப்போ இந்த 2 விண்கலன்களும் அதோடைய ஷட்டவுன் நிலைக்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா சமீபத்தில் நாசாவுடைய விஞ்ஞானிகள் இந்த 2 ப்ரோப்பில் இருக்கக்கூடிய சில கருவிகளை அவங்க ஆஃப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, அதாவது ஷட்டவுன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக வாயேஜர் 2 இப்போதைக்கு 3 கருவிகள் வந்து செயல்பட்டு இருக்கு. அதே நேரத்தில் வாயேஜர் 1 2 கருவிகள் மட்டும்தான் அது இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்க விஷயமா நடந்துட்டு இருக்கு. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 விண்கலன்கள்லேயும் மற்ற நம்ம ஸ்பேஸுக்கு அனுப்பின இந்த விண்கலன்கள் மாதிரி ஒரு விஷயம் இல்லாதது இருக்கும். அது என்னென்னா சோலார் பேனல். நீங்கள் இது வரைக்கும் ஸ்பேஸில் எத்தனை விண்கலன் பார்த்துப்பீங்க, அதில் இடத்துலேயே சோலார் பேனல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கும். ஆனால் இந்த ப்ரோப் 2த்துலேயுமே சோலார் பேனல்கள் இருக்காது. ஏன்னா இது ரொம்ப தூரத்துக்கு பயணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே வடிவமைக்கப்பட்டதுனால இது அவ்வளோ தூரம் போகும்போது சூரியனுடைய வெளிச்சம் அப்படிங்கிறதும் அந்த வெப்பங்கிறது கிடைக்காதுங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக சூரிய ஆற்றலை பயன்படுத்தி மின்சாரத்து மூலமாக அதால் கருவிகளை இயக்க முடியாது. ஸோ அதுக்கு மாற்றாக ஒரு விஷயத்தை பண்ணணும்னு சொல்லிட்டு ஆர்டிஜி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரேடியோஸ்டோப் தெர்மோ எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர் அப்படின்னு அழைக்கப்படுற அணுசக்தி மூலமாக மின்சாரத்தை அதுவே உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த ஒரு பவர் சோர்ஸை தான் அதுக்கு பொருத்தியிருக்காங்க. ஸோ இந்த பவர் சோர்ஸை பயன்படுத்தி தான் தொலைதூரம் வரைக்கும் அதால் கருவிகளை இயக்கிக்கிட்டு பயணம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியுது. ஆனால் இப்போது ரொம்ப காலங்கள் கிட்டத்தட்ட 49 வருஷம் தொடர்ந்து பயணம் பண்ணியிருக்கனால அந்த பவர் சோர்ஸோடைய பவர் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருக்கு. அதாவது மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுற திறன் அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டு வருது. அப்படிங்கிறதுனால எல்லா கருவிகளும் இப்போ வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தால் இன்னும் நீண்ட காலங்கள் வரைக்கும் இந்த விண்கலனால் தொடர்ந்து பயணம் பண்ணிக்கிட்டு அதோடைய டேட்டாஸை வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்காது. ஸோ இன்னும் காலங்கள் வரைக்கும் இது தொடரணும் அப்படிங்கிறதுக்காக அதில் சில கருவிகளை ஷட் டவுன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் இப்போ மார்ச் மாதம் வாயேஜர் 2 2 கருவிகள் அப்படிங்கிறது ஷட் டவுன் செய்யப்பட்டுச்சு. வாயேஜர் 1 ஒரு கருவி அப்படிங்கிறது ஏப்ரல் மாதம் வந்து இதே வருஷம் ஷட் டவுன் செய்யப்பட்டிருக்கு. ஓவராலாக இப்போதைக்கு வாயேஜர் 2 3 கருவிகள் செயலில் வந்து இருக்குது. வாயேஜர் 1 2 கருவிகள் மட்டும்தான் செயலில் இருக்குது. ஸோ கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா வாயேஜர் 2 விட வாயேஜர் 1 தான் அதிக கருவிகள் அப்படிங்கிறது ஷட் டவுன் செய்யப்பட்டு தொடர்ந்து 2 விண்கலன்களும் அதோடைய இண்டஸ்ட்ரியல் ஸ்பேஸில் அது பயணம் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. என்னதான் இந்த மாதிரி ஷட் டவுன் பண்ணி அதோடைய பவர் சோர்ஸை கொஞ்சம் சேமிக்கிற ஏற்ற மாதிரி என்னதான் செஞ்சாலும் 2027 அல்லது 2030க்குள்ளே பூமியோட அது கம்யூனிகேட் பண்ணக்கூடிய அந்த கருவி அப்படிங்கிறது முற்றிலுமாக அந்த பவர் சோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாகி லோவாகி அந்த கம்யூனிகேஷன் கட் ஆகலாம். முற்றிலுமாக இதுக்கும் நம்மளுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி இருந்தாலும் இதோட பயணம் நின்று விடுமா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை. இதோட பயணம் இந்த இண்டஸ்ட்ரியல் ஸ்பேஸ்க்குள்ளே தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அது ஒரு கிரகத்து மேலே மோதுற வரைக்கும் இன்னொரு ஏலியன்ஸ்களுடைய அதாவது வேற்று உலக வாசிகள் கையில் சிக்கிற வரைக்கும் தொடர்ந்து போயிட்டு தான் இருக்கும். வீடியோவில் சொன்ன மாதிரி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கோல்டன் டிஸ்க் அப்படிங்கிறதும் இந்த நோக்கத்துக்காக தான் அதுக்குள்ளே பொருத்தப்பட்டுச்சு. ஏன்னா அதில் ஏகப்பட்ட விலங்குகள் பூமியில் இருக்கக்கூடிய பல விஷயங்களுடைய புகைப்படங்கள் எல்லாமே அதில் பொருத்தப்பட்டு அனுப்பப்பட்டதுக்கான காரணமே இந்த 2 விண்கலன்கள் ஏதாச்சும் ஒரு விண்கலன் எதிர்காலத்தில் ஒரு ஏலியன்களோட கையில் சிக்கி அவங்க நம்மளோட அட்வான்ஸான சிவிலைசேஷனாக இருக்கிற பட்சத்தில் அவங்க நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம பூமி எங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த விண்கலத்தை பொறுத்த
பொருத்தப்பட்டிருக்க அந்த கோல்டன் டிஸ்க் அப்படின்னு சொல்லப்படுற அந்த டிஸ்கை பயன்படுத்தி அவங்க தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த டிஸ்க் அப்படிங்கிறது பொருத்தப்பட்டிருக்கு. மனிதன் விண்வெளிக்கு அனுப்பின ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் ரொம்ப தொலை தூரத்துக்கு மனிதனே போக முடியாத அளவுக்கு தூரத்தை கடந்து இப்போ அதோடைய இறுதி பயணத்தில் அதோடைய பவர் எல்லாமே ஷட் டவுன் செய்யப்படக்கூடிய நிலையில் அது தொடர்ந்து கண்டினியூஸாக ட்ராவல் ஆகிக்கிட்டே இருக்கு. அப்படி இருந்தாலும் இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் சம்பந்தமாக எத்தனை கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குங்கிறது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அந்த கண்டுபிடிப்புகள் எல்லாத்தையும் ஒரு தனியாக இன்னொரு வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோட கமெண்டில் வாயேஜர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து இந்த விண்கலங்கள் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகளை பற்றி டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அண்ட் மற்ற வீடியோஸை பார்க்குறதுக்கு மேலே ஐக்கால் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சுவாரஸ்யமான தகவல் நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பாய் பாய்.